வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். காரசார விவாதம் கடுமையான பதிலடின்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். பேரவையில் வார்த்தைக்கு வார்த்தைன்னு அனல் பறக்க செய்த விவாதங்கள், சுவாரஸ்யம் கூட்டிய கலகலப்பான சம்பவங்களை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போ நாம் பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல சட்டப்பேரவை தொடங்கினதுமே கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. தீர்மானம் பற்றி பேசின திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனக்காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும், நீதி விசாரணைக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணையை கேட்க தொடர்ந்து பேசின உறுப்பினர்கள் 1 கோடி நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆந்திரா வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொன்றனர். அந்த காயங்கள் மறைவதற்குள் கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுடைய உயிரை துப்பாக்கி குண்டுகள் தீர்மானிக்க கூடாது. 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இறுதியா பேசின அமைச்சர் நிர்மல்குமார், முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதா விளக்கமளித்தார். நேர்மையான உயர்மட்ட குழு விசாரணைக்கு முதலமைச்சர் வலியுறுத்தி இருப்பதாகவும் பேரவையில் குறிப்பிட்டவர், உலக தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொன்னார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன், இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும், இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும், உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும்
பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சை முடிக்கும் போது தெரிவித்த கருத்துக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்க அவையில் அமளி ஈடுபட்டுச்சு. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தீர்மானம் தவிர்த்து அமைச்சர் பேசிய பிற கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதா தெரிவித்தார். அத்தோடு அமைச்சர்கள் கவனமாக பேசவும் அறிவுரை வழங்கினார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சபாநாயகர் பிரச்சனையை தீர்த்து வைக்க மறுபடியும் விவாதம் தொடங்குச்சு. அப்ப பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் தமிழக அரசு சிபிஐ விசாரணையை கோருமா அப்படின்னு கேள்வியை எழுப்பினார். தொடர்ச்சியாக எழுந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்ப நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதா தெரிவித்தார் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார். தமிழர்களுடைய உரிமையை காக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா நம்ம சிபிஐ விசாரணை கோர போறோமா, இல்ல அடுத்த கட்டமாக அந்த தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறியும். தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பதில தொடர்ந்து திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தமிழக அரசு மனித உரிமை ஆணையம் போச்சா, அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற விவரங்களை கேட்டார். அதற்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பதாக குறிப்பிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை, மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்றுதான் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும். அது தெரியப்படுவோம். இதன் தொடர்ச்சியா பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை குறித்த கேள்வி பதில் தொடங்குச்சு. பெரியார கொள்கை தலைவராக கொண்ட தாவேக அரசு கோவையில் பெரியார் நூலகத்தை திறப்பதில் தாமதம் செய்வதா குற்றம் சாட்டினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அதற்கு அறிவாலயத்தில் பெரியாருக்கு சிலை இல்லை, தாவேக அலுவலகத்தில் பெரியாருக்கு சிலை இருக்குது அப்படின்னு பதில் கொடுத்தாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. கோவையை பொறுத்த மட்டில் தந்தை பெரியார் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் இருந்தது. இந்த 3 மாத காலமாகிறது. கொள்கை தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். அந்த ஆறுக்குட்டியில ஒரு நினைவு சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். நானே நேரடியாக சென்று கேரள
முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனை பார்த்தேன். அந்த 70 சென்ட் இடத்தை அவர்கள் தானமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதில் அவர் சிறை அமைக்க வேண்டும் என்பதற்காக 3.9 கோடி பணம் எங்கள் அண்ணன் ஒதுக்கி தந்தார்கள். நானே கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைத்து கொண்டு அடிகோல் விழாவுடன் நடத்தினோம். அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள. என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அது உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பேசுங்க. தம்பட்டம் என்பது அன்பார்லிமெண்ட், நம்ம சுய புராணம் என்று சில நேரத்தில் சொல்லுவோம், தம்பட்டம் என்று சொல்லுவோம், விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்படித்தான் அதுக்கு பொருள் உண்டே, வேறொன்றுமல்ல. சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை சிறப்பிக்க திமுக எடுத்த நடவடிக்கையை பட்டியலிட்டாரு ஏவாவேலு. இறுதியா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றியது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். புதிய திட்டத்தை உருவாக்கி அதற்கு காமராஜர் பெயரை வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் ராஜ்மோகன். திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர், இன்னும் அதுல ரகசியம் சொல்லட்டுமா? ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள். யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். கலைஞரை நாங்க மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு, அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது. முதலமைச்சர் அலுவலக மாற்றும் டெண்டர் தொடர்பா வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு. அதற்கு பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா, விரைவில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னார். எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெட்யூல் டேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெட்யூல் டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவா சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவா 3%, 5%, 7% பொதுவா விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஸ்கெட்யூல் டேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. ஏவாவேலு தலைமை செயலக கட்டிடத்திலிருந்து முதல்வர் அலுவலகத்தை மாற்றினது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருந்தாரு. அவருடைய அந்த கேள்விக்கு அதிகாரிகளுடைய வசதிக்காக தான் சிஎம் அலுவலகம் மாற்றப்படுது, முதலமைச்சர் விஜய் ரொம்பவே எளிமையானவர் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாடு வளர்ச்சி என்று
இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். முதலமைச்சருடைய S1, S2, S3, S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். பேரவையில் நீட் விவகாரத்தில் மறுபடியும் காங்கிரஸ் அப்புறம் அதிமுக இடையே மோதல் வெடிச்சது. மத்திய பாஜக அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் அப்படின்ற கேள்வியை எழுப்பினார் காங்கிரஸ் தாரகை கத்பட். அதற்கு பாஜக போஜராஜன் பதிலளிக்க அதிமுக சார்பில் எழுந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தா நீட் ஒழிக்கப்படும், நீட் விவகாரத்தில் காங்கிரஸும் பாஜகவும் அரசியல் தான் செய்யுது அப்படின்னு குற்றம் சாட்டினார். நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்க கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாத்தலன்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த சுப்ரீம் கோர்ட் நீட்டுக்கு ஆதரவா யாரு பேசினாங்கன்றத அதாவது கண்ணியம் கருதி அதை சொல்றது இல்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல ஓடுறது ஒரே ஜீன் தான். ஆனால் யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். பேரவையில் பேசின ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ மணி, அனுமதியோடு வண்டல் மண் அள்ளும் விவசாயிகள் கொள்ளையடித்தது போல நடத்தப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். அதற்கு விவசாயிகள் என்ற பெயரில் வண்டல் மண்ணை அதிகம் அள்ளக்கூடிய மாஃபியாக்களை விடமாட்டோம் அப்படின்னு அமைச்சர் பிரபு தெரிவிக்க அதற்கு எதிர்ப்பு எழுந்ததும் அவையில் விவாதம் ஏற்பட்டுச்சு. பாதையில் மழை நீரால் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று வேறு ஒரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டப்படுகிறது. ஒரு லோடு மண்டல் மண் ஒரு யூனிட் கொட்டப்பட்டதுக்கு அங்கு இருக்கின்ற காடையாம்பட்டி வட்டாட்சியர் அந்த விவசாய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இன்னொரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டியதை கனிம வளத்தை ஒரு விவசாயி கொள்ளையடித்தது போன்ற ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்துகிறது. வண்டல் மண் ஒழிக்கிற போது இந்த டிராக்டர் எல்லாம் சீஸ் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று அரசு அனுமதித்த இடத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.51 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான் நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு.
விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம், திருடிட்டு போக விட மாட்டோம். பட் விவசாயிங்க பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது, நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது, களிமண் தான் பயன்படுத்தியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள்ள நீக்க வேண்டும். இல்ல 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 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல, விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பேரவையில மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கையில AM PM பார்க்காம உழைக்கும் சிஎம், நாளைய பிரதமர் நீங்க தான் அப்படின்னு முதலமைச்சர் விஜய்க்கு அமைச்சர் சரத்குமார் புகழாரம் சூட்டினார். முதலமைச்சர் நடிச்ச படங்களுடைய பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் சரத்குமார் பேரவையில சொன்ன கவிதையும் கவனம் பெற்றுச்சு. எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களே தான். தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு சர்க்காரில், நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். முதல்வருடைய 3 மாத ஆட்சியை பாராட்டுறவங்களுக்கு சேவை வரி விதிச்சாலே இந்தியாவுடைய கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு வெகுவா பாராட்டினாரு அமைச்சர் சரத்குமார். ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் திரும்பும் திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி, இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையின் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். 3வது குழந்தை பெறும் அரசு பெண் ஊழியர்களுக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் அறிவிப்பையும் சட்டப்பேரவையில் வெளியிட்டார் அமைச்சர் சரத்குமார். அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். தமிழகத்தில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய செயலி உருவாக்கப்படும்னு அமைச்சர் சரத்குமார் அறிவித்தார். அறிவிப்பு எண் 2. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபருக்கு வெற்றி பாதை செயலி ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். அடிப்படை பயிற்சி நிலையம் மற்றும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம், வகுப்பறை, தங்கும் விடுதிகள், கலையரங்கங்கள் மற்றும் விருந்தினர் அறைகள் ஆகிய ரூபாய் 2 கோடி செலவில் புதுப்பிக்கப்படும். தொடர்ச்சியா பேசின அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, காய்கறி வாங்குவது போல ஒவ்வொரு ஓட்டையும் பணம் கொடுத்து வாங்கும் கலாச்சாரத்தை உழைத்தவர் சிஎம் விஜய் அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சுக்கு எதிர்தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழ அவையில பெரும் அமளி ஏற்பட்டுச்சு. 1 ரூபாய் காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு,
எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க தேர்தல்ல. மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறியை வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களோட தலைவர். நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. தொடர்ச்சியா பேசின ஆதவ் அர்ஜுனா, 2550 கோடியில ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும், சென்னை குமரி நெடுஞ்சாலையை 8 வழி சாலையா மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க செல்லும் விளையாட்டு வீரர்களுக்கான செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும்னு கூட சொன்னார். எம்எல்ஏக்களை தொகுதி அளவில் விளையாட்டு போட்டியை நடத்தவும் ஆதவ் அர்ஜுனா கேட்டுக்கிட்டார். நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும்போது நமக்கான வழி இருக்கு, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள், நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். சட்டசபையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில பார்த்தோம்.